எல்லா சோத்திரம் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால பொழுதில் கூட விசேஷமாக சோத்திரம். இது இந்த ஊரில் இருந்து ஒரு வீடியோ மறுபடியும் போடுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறதான காரியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா உங்களோட இருப்பேன். என்ன செய்வாராம்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருப்பாராம். ஆமென். இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்குன்றது முக்கியம் இல்லை, எந்த பகுதியில் இருக்குன்றது முக்கியம் இல்லை. அவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா உங்களோட இருப்பேன். அவரோட உங்களோட இதை கேட்குற பார்க்குற பிள்ளைகளோட குடும்பத்தோட ஜனங்களோட இருப்பாராக. இப்போ இன்றைக்கு இந்த கால பொழுதில் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருந்து ஆண்டவர் நம்மளை நடத்துகிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்ம நடத்துகிற காரியங்களை புரியும் போது தான் இந்த மரம் எப்படி இருக்கோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கை செழிப்படைய செய்வார். அந்த மரம் எப்படி இருக்கோ அதே போல் செழிப்படைய தேவன் செய்வார். ஆமென். சோத்திரம். நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, விசுவாசிங்க. உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை வரணும். தேவ பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வரணும். கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வரணும். என்றைக்காவது ஒரு நாள் நல்ல ஒரு தனி மரமாக நிற்பேன், என்றைக்காவது ஒரு ஆசீர்வாதமான மரமாக நிற்பேன் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஆமென். சோத்திரம். அதனால தான் பாருங்கள், இந்த ஒரு மரத்தை பாருங்களேன், விசேஷமாக இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பார்த்தீங்களா, பச்சை கீழே தூரை எதுவும் அரிச்சிடாதபடி, தூருக்கு எதுவும் போயிடாதபடி இந்த மரம் வளர்ந்து வரணும்னு நினைக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. இந்த மரத்துக்கு பாதுகாப்பு உண்டு. இந்த மரத்துக்கு அதே போல் தேவன் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். சுற்றி எல்லைகளை சுற்றி ஒரு பாதுகாப்பு, உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வைத்திருக்கிறார். அந்த பாதுகாப்புகளாக நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டால், இது மாடு சாப்பிட்றக்கூடாது, இந்த நாற்றுக்கு தண்ணி அழகாக விழுக வேண்டும், சுற்றி வேற கடிச்சிடக்கூடாது, மரத்தை கடிச்சிடக்கூடாது, இது இப்படி செழிப்பாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையை தேவன் இந்த மரத்தை போல் மாற்றுவாராங்க. பெரிய மரத்தை போல் மாற்ற தேவன் உதவி செய்வார். அதான் சொல்கிறேன், நானே வழியும் சத்தியம் ஜீவன்மா இருக்கேன்னு சொல்லி தொடர்ந்து கர்த்தர் ஜெபிப்போம். பரிசுத்தம் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அந்த அருமையான காலப்பொழுதில் தேவன் வழியும் சத்தியம் ஜீவனுமா இருந்து எங்களுக்கு சுற்றி இருக்க எல்லா பாதுகாப்பையும் நாங்கள் பார்க்குறோம். எல்லா கர்த்தருடைய கரங்களை நாங்கள் பார்க்குறோம், கர்த்தருடைய நடத்துதலை நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரை தொடர்ந்து வேலைக்கு போகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மனதுருகி உம்முடைய கரத்தை நீட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.